பிரம்மாண்டமாக நடக்குது. அந்த அரசியல் பொதுக்கூட்டத்தில் அந்த தலைவரும் உட்காந்துருக்காங்க. மைக்கை பிடிச்சி ஒருத்தர் வந்து கருணாநிதி நீ என்ன பண்ண, கருணாநிதி நீ என்ன இது பண்ணுற அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அந்த கட்சி தலைவர் பக்கத்தில் கூப்பிட்டு அவனை பேச வேண்டாம், இங்கே வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அவன் வந்த உடனே அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பழகிருக்க, அவரை பற்றி பேர் சொல்கிறதுக்கு ஒன்று என்ன அருகதை இருக்குது, இனிமேல் அவர் பேர் சொல்லி சொன்னேன் நீ கட்சியிலே இருக்க மாட்டேன், கலைஞர் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொதுக்கூட்டம் ஏடிஎம்கே பொதுக்கூட்டம். அந்த தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன், இன்னொரு சாமியார். அந்த சாமியாரை வந்து ஈவன் இந்தியாவோட பிரசிடென்ட் சொன்னால் கூட போய் பார்க்கணும், அவர் எங்கேயும் போக மாட்டார். அவரை பார்க்கறதுக்கு வந்து ஃபாரின்லேருந்து அங்கிருந்து எல்லாமே வந்து தவம் கிடைக்கிறாங்க பார்க்குறதுக்கே. இனிமேல் வந்து பேசுறதுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அவர் வந்துட்டு நாத்திகர் கலைஞர். அவர் வந்து அவர் வீட்டுக்கு போய் வந்திருக்காரு. அது சத்யசாயி பாபா. கலைஞரை வச்சுக்கிட்டே நான் சொன்னேன், சார் உங்களுக்கு ஆண்டவன் பிடிக்காது, நான் ஆண்டவனுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டார். இன்னொரு நடிகர் கலைஞருக்கு வந்து நல்ல வந்து நெருக்கமான நடிகர். கலைஞருக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் கலைஞர் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எந்த ஒரு படம் பார்க்கணும்னு சொன்னால் அவரையும் கூப்பிடுவார், அந்த நடிகரையும் கூப்பிடுவார் கலைஞர். சரி வந்து ஒரு வீக்கில் வந்துட்டு ஒரு குட் லக் அண்ட் தியேட்டர், அங்கே ஒரு கதை வசனம் எழுதுன ஒரு படம் வந்து ப்ரிவியூ இருந்தது. 1 வீக் முன்னாலே வந்து ப்ரிவியூ போட்டு இருந்தாங்க, ஃபிக்ஸாக இருந்தது. அன்னைக்குன்னு பார்த்து ஓட்டிங் டே. அந்த நடிகர் வந்து ஓட்டு போட்டு இந்த பத்திரிகையாளர் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சார் ஓட்டு போட்டேன் அப்படின்னு அந்த நடிகர் வந்துட்டார். அது பெருசாக வந்து பத்திரிகையில டிவியில் எல்லாம் ஃப்ளாஷ் ஆச்சு. அன்றைக்கி 6 மணிக்கு வந்து அந்த படத்துக்கு போய் பார்க்கணும்னு சொல்லி அந்த நடிகர் மறந்துட்டார். 4:30 மணிக்கு ஃபோன் வருது சண்முகதாதன், சார் இன்றைக்கி வந்து 6 மணிக்கு ஐயா வராங்க, நீங்களும் படம் பார்க்கறதுக்கு வந்துடணும் அப்படின்னு. சார் அந்த நடிகர் வந்து எந்த முகத்தோடு போகிறாங்க, சரி அப்படியே இல்லை கொஞ்சம் எனக்கு ஜுரம் இருக்குது சார் ஐயா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார் அந்த நடிகர். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து 6 மணிக்கு வந்து வைரமுத்து ஃபோன் பண்ணுறாரு, சார் ஐயா உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் வரணும். இல்லைங்க எனக்கு வந்து குளிர் ஜுரம் அப்படின்னு சொல்லி அந்த நடிகர் சொல்கிறார். 6:20 வைரமுத்து மறுபடியும் ஃபோன் பண்ணுறார், நீங்கள் வந்தால் தான் படம் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறார் ஐயான்னு. வேறு வழி இல்லை. அந்த நடிகர் வந்து சரி போட்டு அந்த ப்ரீவியூ தியேட்டருக்கு போகிறாங்க. அங்கே எல்லாம் துரைமுருகன் சார், வீராசாமி சார், கலாநிதி சார், ஸ்டாலின் சார் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த நடிகர் போனால் வாங்க குளிர் ஜுரம் சொன்னாங்க, சூரியன் பக்கத்தில் உட்காருங்க குளிர் போயிடுவோம் சொன்னாங்க. அந்த நடிகர் ரஜினிகாந்த்.